ரத்தம் ரத்தத்தை அடைக்கிற மாதிரி கிட்டத்தட்ட அவருடைய பிறந்தநாள் முன்னிட்டு 72வது பிறந்தநாள் முன்னிட்டு 72 நபர்கள் இன்னைக்கு உறுதி கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே தமிழகம் முழுவதும் தன்னெழுச்சியாக வந்து கொடுத்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு வந்து பிளட் டொனேஷன் என்பது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதை கொடுக்கறவங்களுக்கும் நல்லது, யாருக்கு உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கும் அது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கு. ஐயா அவர்கள் வந்து அவர் பிறந்த நாள் அன்னைக்கு வந்து கரெக்டா அப்பதான் பாகிஸ்தான் வார் நடந்தனால நம்ம யாரும் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா நம்ம ஒரு கழக தொண்டர்கள் அனைவருமே சேர்ந்து நம்ம வந்து ஒரு ஏன்னா இந்த வார்ல எத்தனையோ வீரர்கள் வந்து ரத்தத்தை கொடுத்து அவங்க வந்து நம்மளோட நாட்டை காப்பாற்ற இருக்காங்க. சோ நம்ம மக்களாக நம்ம ஐயா எடப்பாடியார் அவர்களோட பிறந்த நாளுக்காக நம்ம மக்களுக்கு திருப்பி ரத்தம் கொடுக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட இது குறிக்கோளா இருந்தது. சோ ரத்தம் வந்து கொடுக்கறதுல எங்களோட ரத்தமே வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட ரத்தமும், புரட்சி தலைவி அம்மாவோட ரத்தமும், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களோட ரத்தமும் தான் எங்களோட தொண்டர்கள் மத்தியில எல்லாரும் ரத்தத்தின் ரத்தம் அந்த அளவுக்கு உறவு உள்ளதான் நாங்க எல்லாருமே. அது இருக்கும்போது இது சந்தோஷமாக மனத ஒரு ஒரு என்ன சொல்றது சந்தோஷமா கொடுக்குறோம். கண்டிப்பாக மக்கள் மத்தியில வந்து ஐயா எடப்பாடியார் அவருடைய மீது அவ்வளவு மரியாதை இருக்கு. ஒரு நல்ல மனிதர், அதாவது ஈஸிலி ஆக்சசபிள். ஒருத்தரை போய் நம்ம போய் பார்த்து நம்ம ஒரு விஷயத்தை கோரிக்கை கொடுக்கணும், நம்ம என்ன விஷயம் பெண்கள் இருந்து யாரா இருந்தாலும் ஒரு புகார் கொடுக்கணும், எதா இருந்தாலும் அவங்களுக்கு ஈஸி ஆக்சசபிள் வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள். அவர்கிட்ட வந்து அவர் முதலமைச்சர் ஆனா மட்டும்தான் தமிழகத்துக்கு ஒரு முழு விடுவு காலம் பிறக்கும் அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா விவசாயிகள் முதற்கொண்டு குழந்தைங்கள் முதற்கொண்டு இன்னும் இதுக்கு முன்னாடி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கு. அது திருப்பியும் ஐயா அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் வெறும் இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது மட்டும் இல்லாம அது 1000 ரூபாய்ன்றது ஒரு பார்கெனிங் பிரைஸா தான் நான் பாக்குறேன். நான் பெண்களுக்கு எத்தனையோ திட்டங்கள் வந்து மக்கள் மத்தியில வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ அதெல்லாமே அப்படியே நிறுத்தி வச்சுட்டாங்க. அம்மா உணவகமா இருக்கட்டும், எல்லாமே அப்படியே ஒரு ஒரு தராதரம் இல்லாத ஒரு விஷயமா அப்படியே குவாலிட்டி இல்லாம அப்படியே வச்சுட்டாங்க. சோ அதனால இப்போ ஐயா வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கோ கண்டிப்பா அவர் வந்து மீண்டும் கொண்டு வருவாரு அப்படின்றதுதான் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியில போதைப் பொருள் கிட்டத்தட்ட இப்ப சினிமா துறையிலே வந்து அந்த போதைப் பொருள் எங்கிருந்து வருதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு ஆட்சி யாருக்கு நடக்குது? திமுக ஆட்சி தான் நடக்குது. போதைப் பொருள் வந்து இங்க வந்து ஃப்ரீயா நடமாடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் அரசு ஒழுங்கா இல்ல அப்படின்றதுதான். அரசு ஒரு மெத்தன போக்கு, சட்ட ஒழுங்கு எதுவுமே தெரியல. இன்னைக்கு அந்த போதைப் பொருள்னால ஏகப்பட்ட குற்றங்கள். இப்போ வந்து நடிகர்கள் மீது மட்டும் குற்றங்கள் இல்லை, மாணவர்கள் எடுத்துக்கிறாங்க, தொழிலதிபர்கள் அதுல ஈடுபட்டிருக்காங்க. முழுக்க முழுக்க வந்து எஸ்பெஷலி அந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து அது வந்து இது பண்ணணும். அதுக்கான ஒரு லா கொண்டு வரணும், ஸ்ட்ரிக்டான ஒரு லா கொண்டு வரணும் அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். நானு அது மட்டும் இல்ல, நிறைய பேரு வெறும் நீங்க வந்து நடிகர்கள் தான் இது பண்றாங்க, நடிகர்கள் தான் இது வந்து செய்யறாங்க அப்படின்லாம் இல்லை. இன்னைக்கு இப்போ சாமானிய மக்கள் எல்லாருமே அதுல வந்து ஒரு பழக்கத்துல வந்து எல்லாரும் இல்ல, சில பேர் வந்து அது இதுல இருக்காங்க. மெயினா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் சொல்லுவேன். இந்த மாணவர்களை டார்கெட் பண்ணி இது நடக்குது அப்படின்றதுதான் இது வந்து நான் சொல்ல முடியும். இந்த போதைப் பொருள்ல அடிமையாகிறது வந்து அதுக்கு வந்து மிக குற்றச்சாட்டு நான் யார் மேல வைப்பேன்னா திமுக மேலதான் வைப்பேன். ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்களோட அணியில இருக்கிறவங்க தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து போதைப் பொருள் தான் வந்து விற்கிறதுக்கான ஒரு காரணமா இருக்கு. அதுல சில போலீஸ் நான் எல்லா போலீஸும் சொல்ல மாட்டேன், சில போலீஸும் அதுல வந்து கண்டு காணாமல் அப்படியே போறாங்க அப்படின்றது, அதுக்கும் அவங்களுக்கும் ஹேண்ட் அண்ட் கிளவா இருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம சொல்ல முடியும். அந்த வகையில பார்க்கும்போது இதெல்லாமே தவிர்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாக போயாச்சுன்னா வாருக்கு தான் போய் முடியும், அதாவது போர்ல தான் போய் முடியும் அப்படின்றது நான் சொல்ல முடியும். அதனால இளைஞர்கள் வந்து விழிப்புணர்வோட இருக்கணும். இப்போ ஒரு பார்ட்டிக்கு போறாங்க, ஒரு கிளப்புக்கு போறாங்க, ஏதோ பண்றாங்க அப்படின் போது அங்க சில பெண்களுக்கு வந்து தெரியாத மாத்திரை கூட போட்டு கலந்து கொடுத்துடுறாங்க. அது வந்து அதனால நிறைய
பெண்கள் பாலியல் ரீதியாக வன்கொடுமைகள் நடக்குது, பெண்களை கொலை முயற்சி நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. பெண்கள் சார்ந்த ஒரு தாக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் நடக்குது. யார் யார் கூட பழகுறதுன்னே தெரிய முடியாம போயிடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய் விட்டது வந்து திமுக அரசு தான் அப்படின்றத நான் சொல்ல முடியும். தேர்தல் பிரச்சாரம் இன்னைக்கு மக்களோட பிரச்சனைகள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் திமுக வந்து வாய் கொடுக்காம எதுவுமே பேசாம அதை பத்தி எதுவும் இது பண்ணாம திசை திருப்பறதுக்கு தான் இப்ப நடிகர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அதெல்லாம் பாக்குறதுக்கு கிளாமரா இருக்கும். ஒரு நியூஸ்ல வந்து நடிகர்கள் பேர் சொல்லியாச்சுன்னா கிளாமரா இருக்கும், அப்படியே திசை திருப்பி போயிடும். ஆனா உண்மையான முக்கியமான விஷயங்களை அப்படி திசை திருப்பி கொண்டு போகிறதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஆனா மக்களோட பிரச்சனையை பத்தி ஒண்ணுமே பேசுறது கிடையாது. ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு வந்து சாதி பிரச்சனைகள் வந்து அதனால எத்தனையோ பேர் வந்து வறுமை ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால கொலை நடக்குது. வீட்டுக்குள்ளேயே ஒரு பொண்டாட்டியை கொண்டுடுறாங்க, 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு வந்து கிராமப்புற எல்லா இடத்துலயும் நடக்குது. நீங்க கொங்கு மாவட்டத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த முதியோர்கள் எல்லாம் இறந்து போறாங்க. அந்த கொலைக்கு என்ன ஆச்சு, என்ன ரீசன், அதுக்கப்புறம் அந்த விசாரணை என்ன ஆச்சு, அதை பத்தி எதுவுமே கிடையாது. அது அப்படியே விட்டுடுறாங்க. சோ அதனால இது வந்து திமுக அரசு அது முழுக்க முழுக்க டைவர்ட் பண்றதுக்கு தான் இத்தனை விஷயங்களும் செய்தே தவிர அவங்க பெண் நிறுவனம் நினைச்சிட்டு, அதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. பத்திரிகை நண்பர்களும் வந்து என்ன பண்றாங்க, சில பத்திரிகைகள் அதாவது திமுக சார்ந்த பத்திரிகைகள் என்ன பண்றாங்கன்னா பயஸ்டா ஒரு பக்கம் செய்திகள் தான் வந்து வெளியிடுறாங்க.